மாணவர்களுக்கு வணக்கம். லேர்ன் வித் விக்கி என்ற இந்த யூடியூப் சேனலில் மீண்டும் உங்களை சந்திக்கிறது விக்னேஸ்வரன். இன்றைக்கு பார்க்க போகிறது ரசாயனவியல் கெமிஸ்ட்ரி. அதில் வர அலகு 4 யூனிட் 4ல் வர அந்த சடத்தின் வாயுநிலை, சரிதானே, கேஷியஸ் ஸ்டேட் ஆஃப் மேட்டர், அதுகளில் வர கணக்குகளில் தான் செய்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அதாவது இந்த கெமிஸ்ட்ரி சீரீஸில் 4வது யூனிட்டில் வர முதலாவது வீடியோ. நீ அடுத்த வார வீடியோ 4/2 அங்கால வர்றது 4/3 அண்ட் அப்படியே போய் கொண்டிருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போகிறது முக்கியமான அந்த வாயு விதிகள் சம்பந்தப்பட்ட கணக்குகள், மற்றது பகுதி அமுக்கம், வாயு கொள்கிற பகுதி அமுக்கம் சம்பந்தப்பட்ட கணக்குகள், மற்றும் அந்த மூலக்கூறு இயக்க சக்தி தொடர்பான கணக்கில் தான் பார்க்க போகிறோம். அந்த வகையில் வர முதலாவது கேள்வி இங்கே இருக்குது, வாசிச்சு பாருங்க. இதில் என்னென்னா ஒரு ரியாக்ஷன் நடக்குது. அதாவது அங்கண்டா ஒரு பிஸ்டன் சிலிண்டருக்குள்ள நடக்கிற ஒரு ரியாக்ஷனை தான் இங்கே காட்டுறாங்க. அதில் வெப்பநிலை தொடக்கத்தில் 150 கெல்வினும் பிறகு தாக்க முடியக்குள்ள 300 கெல்வினா மாறுது, டபுள் ஆகுது டெம்பரேச்சர். மற்றபடி அதில் அமுக்கம் மாறல, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர். மற்றது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த பிஸ்டன் பொசிஷனும் மாறல. எனவே நாங்கள் அதை ஒளியும் சேஞ்ச் பண்ணலான்னு எடுக்கலாம். ஏன்னா அவ்வளோதான் தந்திருக்குது. அப்போ அந்த ரியாக்ஷனுக்கு, அந்த தாக்கத்துக்கு எந்த தரப்பட்டுள்ள இந்த சமன்பாட்டில், எல்லா சமன்பாடும் சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு தான், ஆனால் எந்த சமன்பாடு சரியான முறையில் அந்த தாக்கத்தை விவரிக்கிறதுன்றதை தான் கேட்குறாங்க. சரிதானே? அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ லட்சிய வாயு சமன்பாட்டில் நீங்கள் இது தந்த இதுகளை அப்ளை போட்டிங்கண்டா, பிரதியீடு செய்தால் அதில் உங்களுக்கு ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், ஒலியும் கான்ஸ்டன்ட், மற்றது டெம்பரேச்சர் டபுள் ஆகுது. போட்டிங்கன்னா உங்களுக்கு அதாவது மூல் எண்ணிக்கைக்கும் டெம்பரேச்சருக்கும் இடையில் இருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் எடுக்கலாம். இப்போ அந்த ரிலேஷன்ஷிப்பை எடுத்துகிட்டு அதை ஒவ்வொரு ஈக்குவேஷனுக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களோட சரியான ஆன்சரை எடுக்கலாம். இங்கே அடுத்த ஸ்லைடில் அதைத்தான் டீட்டெயிலாக செய்து காட்டுருக்கு. சரிண்ணே? இப்போ உங்களுக்கு தரப்பட்டு இருக்கிறது என்னென்னா, மாறாமுக்கம், இரட்டிப்பாகும் வெப்பநிலை, மாறாக்கான அளவு. இப்போ இதுதான் உங்களோட இலட்சிய வாயு சமன்பாடு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ப்ரெஷர் கான்ஸ்டன்ட், வி கான்ஸ்டன்ட், அங்கே இருக்கிற ஆரும் கான்ஸ்டன்ட். என்ன அப்போ அவ்வளோ கான்ஸ்டன்ட் எல்லாத்தையும் ஒரே சைட்டுக்கு இடங்கோ. இப்போ ஆரம்பத்துக்கு நான் 1 போடுறேன் சப்ஸ்கிரிப்ட் P1, மற்றதுக்கு இறுதிக்கு P2 V2 போடுறேன். அப்போ PV/R கான்ஸ்டன்ட். என்ன அது என்னத்துக்கு ஈக்குவலாக இருக்கும்? N டைம்ஸ் T, N1 T1. அதே மாதிரி இறுதியிலையும் அது அந்த கான்ஸ்டன்ட் N2 T2க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எடுத்துட்டு, ஆனால் அது நேரம் உங்களுக்கு தெரியும், T2 டெம்பரேச்சருக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் அது இறுதி ஸ்டார்டிங்கோட ஆரம்பத்தில் இருக்கிற திட்டத்தை விட 2 மடங்காக இருக்குதுன்னு. அப்போ அதை கொண்டு இதில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்களாண்டா N1 = 2N2 வருது. சரிதானே? அதாவது இறுதியில் இருக்கிற மூல எண்ணிக்கையிற 2 மடங்கு உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் ஆரம்பத்தில் இருக்கணும். என்ன அதாவது தாக்கியல்ற பக்கம் இது 2 மடங்காக இருக்கும் மூல எண்ணிக்கை. விளைவுகள்ன்ற பக்கத்தில் இருக்கிற மூல எண்ணிக்கையை விட 2 மடங்காக இருக்கும் தாக்கியல்ற சைடில். அப்போ அது நீங்கள் உங்களுக்கு இதில் இருக்கிற இந்த என்னென்னு சொல்கிறது, பீசமான குணங்களை பார்த்து நீங்கள் சொல்லலாமே. என்ன ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸ் என்று சொல்கிறது இந்த பீசமான குணங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1/1 2, இங்கால 2 மாறல. இதுக்கு பார்த்தீங்கன்னா 2/1 3, இங்கால விளைவுகளுக்கு 2 தான் இருக்குது. மூன்றாவதுக்கு பார்த்தீங்கன்னா 1/1 2, இங்கால 1 இருக்குது. இப்போ இதுக்கு 2, அங்கால 3 இருக்குது. என்ன இப்போ அந்த வகையில் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்லேட்டில் அதுதான் செய்து காட்டு இருக்குது.
சமன்பாடு 1க்கு 2ம் 2ம், ரெண்டாவதுக்கு 3ம் 2ம், இதுக்கு 2ம் 1ம், இதுக்கு 2ம் 3ம். சரிதானே? அப்போ உங்களுக்கு ஒருவே தெரியும். இப்போ n2 1 கொண்டு இதில் போட்டிங்கன்னா 2n, இப்போ 2 × 1 2 கொண்டு வரப்போகுது, n1 2 கொண்டு வரப்போகுது. அப்போ 3வது தான் அதுக்குரிய சரியான விடை. இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். வினா 2 இங்கே உங்களுக்கு தரப்பட்டிருக்குது, வாசிச்சு பாருங்க. இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு ரியாக்ஷன் ஒன்று நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இந்த டியூப்பில் HCl-ம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் சிங்கும் ரியாக்ட் பண்ணி ஹைட்ரஜன் கேஸ் வருது. சரிதானே? அந்த ரசாயன சமன்பாடு இங்கே தரப்பட்டிருக்கு, உங்களுக்கு சமப்படுத்தப்பட்டது. சிங்கும் ஹைட்ரஜன் குளோரைடும் ரியாக்ட் பண்ணி சிங்க் குளோரைடும் ஹைட்ரஜன் கேஸும் வழியில் விளைவுகளாக வருது. இப்போ இந்த வார ஹைட்ரஜன் கேஸ் இப்போ இந்த டியூப்புக்குள்ளால் இங்கே வந்து இப்படியே இந்த நீர்மட்டத்துக்கு மேலே கலெக்ட் பண்ணப்படுது. சரிதானே? அப்போ கேள்வி என்னென்னா, இந்த சேகரிக்கப்படுற ஹைட்ரஜன் கேஸுன்ற கனவளவு எவ்வளோன்னு கேட்குறாங்க, அது ஒளியமாக கேட்குறாங்க. மற்றபடி உங்களுக்கு அதில் தந்திருக்கிறது அந்த தாக்கம் நடக்கிற கண்டிஷன்கள், அதாவது 299 கெல்வின் டெம்பரேச்சரும் 1.07 ATM ப்ரெஷர்லையும் அந்த ரியாக்ஷன் நடக்குன்னு சொல்கிறாங்க. மற்றது அந்த தாக்கத்தில் ஈடுபடுற தாக்கீர, அதாவது நாக உலோகத்தின் திணிவு தந்திருக்குது 55.8 கிராம்ஸ் மேஸ் என்று தந்திருக்கிறாங்க. அவ்வளோதான் தந்திருக்குது. அந்த ஹைட்ரஜன் வாயுட கனவளவை கேட்குறாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும், கனவளவை நீங்கள் மூலெண்ணிக்க தர மூல கனவளவு தான் உங்களோட ஒளியமாக இருக்க போகுது. என்ன சரிதானே? இப்போ அந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு ரிசோர்ஸ் புக் பேஜ் 16 தந்துருக்குறாங்க, அதை நீங்கள் போய் பார்க்கலாம். அதில் கூடுதல் விளக்கம் பண்ண. அப்போ ஹைட்ரஜன் கேஸுன்ற வால்யூம் வந்து அந்த ஹைட்ரஜன் கேஸுன்ற மூல எண்ணிக்கை டைம்ஸ் அதில் மூல கனவளவு. சரிதானே? ஆனால் உங்களுக்கு ஹைட்ரஜன் கேஸில் மூல எண்ணிக்கை தெரியாது. ஆனால் அதே நேரம் தாக்கத்தை ஈடுபடுற சிங்கட நாக உலோகத்தின் திணிவு தான் தந்திருக்குது. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்? ஸோ அதுக்கு முதல் உங்களுக்கு தெரியணும், இந்த சமப்படுத்தப்பட்ட ஈக்குவேஷன் இங்கே இருக்குது. அதில் உங்களுக்கு பார்த்தா தெரியும், அதில் பீசமான குணகங்கள், அது ஸ்டோக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ஸை பார்த்தீங்கன்னா, ஒரு மோல் ஹைட்ரஜன் உருவாகிறதுக்கு ஒரு மோல் சிங்க் தாக்கம் புரியணும். என்ன? ஸோ ஒரு மோல் ஹைட்ரஜன் வாரத்துக்கு ஒரு மோல் சிங்க் தேவையாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு தாக்கத்தில் ஈடுபடுற உலோகத்தில் மேஸ் திணிவு தான் தெரியும். என்ன? அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் எத்தனை மூலண்டு பார்க்குறதுக்கு. சரிதானே? அதுக்கு நீங்கள் உங்களோட பீரியோடிக் டேபிளில் போய் சிங்குக்கு சிங்கோட மூலா மேஸ், அது மூல திணிவை பார்த்தீங்கன்னா 65.42 கிராம்ஸ் வர போகுது. இப்போ ஒரு மோல் சிங்கில் இவ்வளோ கிராம்ஸ் இருக்க போகுது. சரிதானே? அப்போ அந்த கன்வர்ஷனை போட்டிங்கன்னா உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது 55.8. அப்போ இதில் ரெண்டும் கேன்சல் அவுட் பண்ணப்படும். இது கிராமும் போச்சுண்டா உங்களுக்கு மிஞ்சுறது 55.8 65 மோல் சிங்கண்டு வரப்போகுது. என்ன? அப்போ ஒரு மோல் சிங்கில் ஒரு மோல் ஹைட்ரஜன் வருதுண்டா, இப்போ 0.853 மோல் சிங்கில் 0.853 ஹைட்ரஜன் தான் வரப்போகுது. என்ன? அப்போ உங்களுக்கு ஹைட்ரஜன் மோல் எண்ணிக்கை, அதாவது N தெரியும். ரைட்? இதான் நீங்கள் செய்து காட்டிருக்குது. ஹைட்ரஜன் கேஸிൻ്റെ மூல எண்ணிக்கையும் 0.853 தான். என்ன? அப்போ நீங்கள் விஎம்மை காணணும். அது வந்து ஒரு மூலுக்கான விஎம். என்ன? ஒரு மூல் கனவளவு தான் அந்த மூல கனவளவுன்னு சொல்கிறது. இப்போ அதுக்கு நீங்கள் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனை யூஸ் பண்ணுறீங்க.
உங்களோட லட்சிய வாயு சமன்பாடு. பட் அதில் எல்லாம் உங்களுக்கு தெரியும், பி தந்திருக்கு, அது வந்து ஏடிஎம்மில் இருக்குது, அதை நீங்கள் பஸ்காலுக்கு மாற்றணும். இந்த கன்வர்ஷனை போட்டிங்கன்னா அப்போ இந்த 2 ஏடிஎம்மும் கேன்சல் அவுட் பண்ணப்படும். விட்டுப்பட்டதுண்டா இவ்வளோ 1.07 தர இவ்வளவும் பஸ்கால் வரப்போகுது. மற்றது பிஎம் அதான் காண வேணும். சரிண்ணே, அது ஒரு மூலுக்கானது. அங்கே எண் வந்து அதுவும் ஒரு மூல் ஹைட்ரஜன், மற்றது கேஸ் கான்ஸ்டன்ட், மற்றது டெம்பரேச்சர் 299 கெல்வின். என்ன அது போட்டிங்கன்னா பிஎம் மூல கனவளவு, ஹைட்ரஜன் கேஸின் மூல கனவளவு உங்களுக்கு வருது, மீட்டர் கியூப்பில் வரும். சரியோ, அதை கொண்டு நீங்கள் இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கண்டா அதை என்னால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதை வால்யூம் வரப்போகுது. சரியா, அதான் நீங்கள் போட்டிருக்காது. எண் இங்கே இருக்குது 0.853, அந்த 0.853 தான் இது டைம்ஸ் இந்த நீங்கள் இதில் கண்டிருக்கிற விஎம். இந்த விஎம்மை கொண்டு வந்து இதில் போட்டிங்கன்னா வி வந்து 1.96 டைம்ஸ் 10⁻⁻2 மீட்டர் கியூப் வரப்போகுது. அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் டெசிமீட்டர் கியூப்டுக்கு 10⁻³ மல்டிப்ளை பண்ணணும். பண்ணினா உங்களுக்கு 19.6 டெசிமீட்டர் கியூப் வரப்போகுது. இதுதான் ஆன்சர் உங்களுக்கு. சரிதான், நீங்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு போகுமா. இங்கே வினா 3 இங்கே தரப்பட்டிருக்குது. இது நீங்கள் இப்போ செய்த அதே கணக்கு மாதிரி தான் ஒரு கணக்கு இது. அப்போ இதில் என்னென்னா, இது ஒரு ஆய்வு கூடத்தில் நடக்கிற ஒரு ரியாக்ஷனை பற்றி கதைக்கிறாங்க. வாசிச்சு பாருங்க. இதில் என்ன நடக்குதுன்னா, அதே மாதிரி உங்களுக்கு சமப்படுத்தப்பட்ட சமன்பாடு தந்திருக்கிறாங்க. மற்ற இந்த ரியாக்ஷன் நடக்கிற கண்டிஷன்ஸ், அதில் டெம்பரேச்சர், ப்ரெஷர் இங்கே இருக்குது, மற்றது தாக்கியல்ற மூல் எண்ணிக்கை இங்கே தந்திருக்கு, நேரடியாகவே தந்திருக்கிறாங்க. சரிதானே, முந்தின கணக்கில் உங்களுக்கு அதில் கிராம்லாம் தந்தது, அதில் மேஸ். இப்போ இதில் உங்களுக்கு மூல் எவ்வளோ வந்து தராங்க. இப்போ என்ன தாக்கியல்ண்டா, கால்சியம் கார்பனேட்டும் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட்டும் ரியாக்ட் பண்ணி கால்சியம் குளோரைடும் கார்பன் டை ஆக்சைடும் H2Oவும் வருகிறது. இதுதானே, அப்போ அவங்க அந்த முந்தி பார்த்த கணக்கில் அந்த சேகரிக்கிறாங்க அந்த கேஸு. இதில் இப்போ ஹைட்ரஜன் கேஸ் வரத்தால் ஹைட்ரஜன் கேஸ் இங்கே சேகரிக்கப்படுது. இப்போ உங்களுக்கு இந்த கணக்கில் கார்பன் டை ஆக்சைடு சேகரிக்கப்படுது. தெரியும். அப்போ அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் இதை பயன்படுத்தி உங்களோட இந்த பீசமான குணங்களை பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு மூல் கால்சியம் கார்பனேட் ரியாக்ட் பண்ணி ஒரு மூல் கார்பன் டை ஆக்சைடு வருதுன்னு. இப்போ ஒரு மூல் கார்பன் டை ஆக்சைடுக்கு ஒரு மூல் கால்சியம் கார்பனேட் தாக்கத்தில் ஈடுபட வேணும். சரிதானே, அந்த இதை எடுத்துடலாம். நீங்கள் சொல்கிறாங்க, மாதிரி தூய்மையானது ஆயின் சேகரிக்கப்படும் கார்பன் டை ஆக்சைடு வாயுவின் கனவளவு யாது. அப்போ இதை அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்கிற அந்த கெமிஸ்ட் அவர் இதைத்தான் டெஸ்ட் பண்ணுறார். அந்த கொஞ்சம் கால்சியம் கார்பனேட் அவர்கிட்ட இருக்குது, அது உண்மையில் தூய்மையானதா இல்லாட்டி அதோட இதுவும் கலப்படம் இது சேர்ந்துருக்குதான்றதை தான் பார்க்க போகிறார். அப்போ தூய்மையானதுண்டா அவருக்கு அந்த ஈக்குவேஷன் படி ஒரு குறிப்பிட்ட அளவு CO2 வர வேணும். வந்துண்டா அது தூய்மையானது என்று சொல்லலாம். என்ன அப்போ ஓகே, அடுத்த பேஜில் உங்களுக்கு அதான் செய்து காட்டுறதுக்கு வேறுங்க. இப்போ தரப்பட்ட கண்டிஷன்ஸ் இதுதான். 25 டிகிரி செல்சியஸ் அதை நீங்கள் கெல்வினுக்கு கன்வெர்ட் பண்ணணும். மற்றது இது பாஸ்கால், கிலோ பாஸ்காலில் தந்திருக்குது 100 கிலோ பாஸ்கால். மற்றது தாக்கத்தில் ஈடுபடும் தாக்கியின் மூல் எண்ணிக்கையும் தந்திருக்குது 0.005 மோல்ஸ் கால்சியம் கார்பனேட். என்ன அப்போ நாங்கள் அதை 100% தூய்மையானது என்று எடுத்துக்கொள்வோம் கால்சியம் கார்பனேட். இப்போ எடுத்தால் இப்போ ஒரு மூல் கால்சியம் கார்பனேட்லேருந்து ஒரு மூல் கார்பன் டை ஆக்சைடு வேற ஒன்றும் என்ன அந்த தரப்பட்ட சமன்பாட்டின்படி. ஸோ கால்சியம் கார்பனேட் 0.005 மோல்ஸ் என்று தந்திருக்குது. அப்போ எனவே கார்பன் டை ஆக்சைடும் அதே அளவு தான் தாக்கத்திலிருந்து வெளிவிடப்படும். என்ன
அப்போ அது தெரிஞ்சுட்டு அப்போ என் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிட்டுது என் 0.005 மோல்ஸ் கார்பன் டை ஆக்சைடுன்றது. அப்போ நீங்கள் அடுத்ததாக விஎம் கண்டிங்கண்டா, அதாவது கார்பன் டை ஆக்சைடுன்ற மூலர் கனவளவு கண்டிங்கண்டா அதில் வந்து நீங்கள் வியை எடுக்கலாம். என்ன சரிதானே? அந்த மூல கனவளவு காண்றதுக்கு தான் நீங்கள் முந்தினதில் யூஸ் பண்ண மாதிரி லட்சிய வாயு சமன்பாட்டை யூஸ் பண்ணி அதில் உங்களுக்கு பி தந்திருக்குது, அது கிலோ பாஸ்காலில் தந்திருக்கு. அப்போ நீங்கள் 10⁻³ 1000 பேருக்குனா தான் அது பாஸ்காலுக்கு வரும். மற்றது பிஎம், மற்றது ஒரு மூலுக்கு தான் காண்றீங்க, ஒரு மூல் கார்பன் டை ஆக்சைடுக்கு. இது வந்து கேஸ் கான்ஸ்டன்ட் 8.314. மற்றது டெம்பரேச்சர் இங்கே இருக்கிற 298.15 இங்கேயும் அதை கொண்டு பிரதியீடு செய்கிறீர்கள். செய்த உடனே உங்களுக்கு விஎம் வருது தானே, விஎம் இவ்வளவு வரப்போகுது. அது வந்து மீட்டர் கியூப்பில் இருக்க போகுது. இப்போ அந்த விஎம்மை இங்கே இந்த ஈக்குவேஷனில் பிரதியீடு பண்ணிங்களாண்டா என் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் 0.005 இங்கே இருக்குது 0.005. மற்றது விஎம் வந்து இப்போ நீங்கள் கண்டது அதை போட்டு மல்டிப்ளை பண்ணிங்களாண்டா உங்களுக்கு எத்தனை மீட்டர் கியூப்டண்டு வரும். அதை திரும்பி நீங்கள் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கண்டா டெசிமீட்டர் கியூப்டில் வரும். தெரியும்? இதில் வார நம்பரை நீங்கள் 10⁻³ திரும்பவும் மல்டிப்ளை பண்ணணும். ஏன்டா மீட்டர் கியூப்லேருந்து டெசிமீட்டர் கியூப்டுக்கு மாற்றுறதுக்கு. அப்படி ஜெயக்குள்ள உங்களுக்கு 0.124 டெசிமீட்டர் கியூப்டு வரப்போகுது. அதான் ஆன்சர். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோமா? சரி, இப்போ நாங்கள் அடுத்த கேள்வியை பார்ப்போம். வினா 4. இது தாட்டனின் பௌதியமுக்க விதியை பயன்படுத்தி செய்கிறது. டால்டன்ஸ் பார்ஷியல் ப்ரெஷர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்னத்தை பற்றி கதைக்குதுண்டா, இவங்க மலையேறுறவங்க மவுண்டனியர்ஸ் இருக்காங்க தானே, அவங்களுக்கு வர பிரச்சனைகள், அவங்களுக்கு இப்போ நிலமட்டத்தில் இருக்கக்குள்ள இந்த டோட்டல் அந்த வளிமண்டல அமுக்கம் ஒன்று இருக்கும். மேலே ஏற அவங்களுக்கு அந்த வளிமண்டல அமுக்கம் குறைய தொடங்கும். சரி, இப்போ மலை உச்சியில் அந்த டோட்டல் ப்ரெஷர் வளிமண்டல அமுக்கம் வந்து குறைய இருக்க போகுது. இங்கே தரமட்டத்தில் கூடுதலாக இருக்கும். ஸோ அதே நேரம் ஆக்சிஜன் இந்த பெர்சன்டேஜ் மாறாது, ஒரே மாதிரி தான் இருக்க போகுது. ஆனால் என்ன நடக்கும்னா மலையில் இருக்கக்குள்ள அவங்களோட இந்த ப்ரெஷர் குறையண்டபடியாக வளிமண்டல அமுக்கம் குறைய இருக்கிறதால அந்த ஆக்சிஜன் மொலிக்யூல்ஸ் மூலக்கூறுகள் வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் அப்பார்ட்டாக இருக்கும். அதாவது விலத்து நெருக்கமாக இருக்காது. சரியோ? அப்போ அதால் எங்களுக்கு என்ன நடக்குமாண்டா, அப்போ சுவாசிக்கக்குள்ள எங்களோட ஒவ்வொரு பிரீத்லேயும் இருக்கிற உள்ளுக்குள்ளே வார ஆக்சிஜன் அளவு குறைய தொடங்க போகுது. என்ன இப்போ அதை பேஸ் பண்ணித்தான் இந்த கேள்வி இருக்குது. சரியோ? அண்டா இப்போ அவங்க மலை உச்சியில் வளிமண்டல அமுக்கம் தராங்க 33 கிலோ பாஸ்கால்ண்டு. அங்கே ஆக்சிஜன் இதுக்கும் தராங்க 20.9. அதில் ஆக்சிஜன் அளவு இது வந்து பெர்சன்டேஜ் வால்யூமெட்ரிக், அதாவது கனவளவு இல்லை 20.9% இருக்குது. அந்த 20.9 எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் இங்கே கீழே இருக்கக்குள்ளேயும் கிட்டத்தட்ட அந்த அளவாக தான் இருக்கும், மலையேறக்குள்ளேயும் அந்த அளவாக தான் இருக்கும். சரியோ? ஆனால் அந்த ப்ரீத் பண்ணக்குள்ளே வார ஆக்சிஜன் அளவு குறைய தொடங்குது. காரணம் நான் சொன்ன மாதிரி இப்போ ப்ரெஷர் வளிமண்டல அமுக்கம் குறையிற காரணத்தால் அந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகள் விலத்தி தள்ளி இருக்க போகுது. அப்போ நாங்கள் ஒவ்வொரு ப்ரீத்லேயும் ஒவ்வொரு பிரெத்லேயும் நாங்கள் கொஞ்சம் ஆக்சிஜன் தான், குறைவான ஆக்சிஜன் தான் உள்ளுக்குள்ளே உடம்புக்குள்ளே போகுது. சரிதானே? அப்போ அதில் இருக்கிற பகுதி அமுக்கத்தை கேட்குறாங்க முதலாவது கேள்வியில். ரெண்டாவது கேள்வியில் சொல்லப்படுது, அவர் இங்கே கடல் மட்டத்தில் இருக்கிற வளிமண்டல அமுக்கம், அதாவது சி லெவல் அட்மாஸ்பரிக் ப்ரெஷரில் இருக்கிற ஆக்சிஜன் பகுதி அமுக்கத்துக்கு சமனாக இருக்கக்கூடிய மாதிரி அவர் அங்கே மேலுக்கு மலையிலிருந்து சுவாசிக்க வேண்டிய ஆக்சிஜன் பெர்சன்டேஜை கேட்குறாங்க.
சரிதானே? அப்போ நான் சொன்ன மாதிரி இப்போ மேலே இருக்கக்குள்ள ஆக்சிஜன் இந்த ப்ரீத் பண்ணுறதுக்குள்ளே வர ஆக்சிஜன் அளவு குறைய போகுது. சரிதானே? அப்போ அதில் இதை பெர்சன்டேஜை கூட்டினா தான் ப்ரீத் பண்ணக்குள்ள கூட ஆக்சிஜன் வரும். என்ன அது விளங்கும், அந்த தொடர்பு விளங்கணும். மற்றது மூன்றாவது கேள்வி, அந்த என்ன காரணத்தால் இந்த தொண்டை குழாயில் வறட்சி ஏற்படுது என்று கேட்குறாங்க. அடுத்ததில் ஸ்லைடில் வடிவ செய்து காட்டிருக்குது. உங்களுக்கு தெரியும், பார்ஷல் ப்ரெஷர், ஏதாவது ஒரு கேஸின் பார்ஷல் ப்ரெஷர்னு சொல்லக்குள்ள அது அதில் மோல் பின்னம் டைம்ஸ் அந்த டோட்டல் அமுக்கம், டோட்டல் ப்ரெஷர். இப்போ ஆக்சிஜனுக்கு PO2 கொண்டு போட்டிருக்கேன். ஆக்சிஜன் மோல் பின்னம் XO2, அதில் டோட்டல் மொத்த அமுக்கம் வந்து PT. இப்போ இந்த ஈக்குவேஷன் உங்களோட அந்த ரிசோர்ஸ் புக் பேஜ் 19 இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு வரலாம். சரியா? 19 தான் அந்த விளக்கம் கொடுத்து தந்துருக்குறாங்க. இப்போ உங்களுக்கு மோல் பின்னம் தந்துருக்குறாங்க 20.9. அதை இப்போ 100 டிவைட் பண்ணிங்கன்னா அதில் ஃப்ராக்ஷன் டிசிமலில் வரப்போகுது 0.209. சரியோ? அதைத்தான் நீங்கள் போடணும். நேரடியாக 20.9 இதில் இந்த ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணே இல்லாது. நீங்கள் தான் இதுக்கு மாற்றி டெசிமலில் எடுத்து தான் போடணும். இப்போ டெசிமலில் அந்த நீங்கள் எடுத்த 0.2029 இருக்குது. மற்றது இது மலை உச்சியில் உங்களோட ப்ரெஷரும் தந்துருக்குறாங்க 33 kPa. அதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணால் பஸ்காலுக்கு. இப்போ இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த கிலோபஸ்காலும் பட்டுப்பட்டுண்டா 0.209 டைம்ஸ் 33 டைம்ஸ் 1000. இப்போ அது வந்து உங்களுக்கு 6.9 kPa வரப்போகுது. சரிதானே? 6.9 டைம்ஸ் 10⁻³ பாஸ்கல் வரப்போகுது. அதுதான் அதுக்குரிய ஆன்சர். இப்போ ரெண்டாவது கேள்விக்கு கேட்டிருக்கிறாங்க, அவங்க அது இதே அளவு ஆக்சிஜனை அவர் கேள்வி திரும்ப இருக்கா பாருங்க. கடல்மட்ட வளிமண்டல அமுக்கத்தில் உருவாகும் ஆக்சிஜனின் பகுதி அமுக்கத்துக்கு சமனாக இருக்கும் வகையில் அங்கே இருக்க வேண்டிய ஆக்சிஜன் பெர்சன்டேஜை கேட்டிருக்கிறாங்க. அப்போ நீங்கள் முதல்ல இந்த கடல் மட்டத்தில் இருக்கிற ஆக்சிஜன் பகுதி அமுக்கத்தை பார்க்கணும். ரைட்? சரிதானே? இப்போ கடல் மட்ட ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும் என்று தந்துருக்குறாங்க. சரியோ? இப்போ ஆக்சிஜன் அளவு மாறாது. ஏன்னா அது எத்தனை பெர்சன்டேஜ்ன்றது சேமாக தான் இருக்குது. மலை உச்சிலையும் ஒரே மாதிரி தான், இங்கேயும் ஒரே மாதிரி தான். அப்போ அது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா கடல் மட்டத்தில் இருக்கிற ஆக்சிஜன் பகுதி அமுக்கம் உங்களுக்கு காணலாம். என்ன அது 2.117 10⁴ பாஸ்கல். அப்போ இந்த பகுதி அமுக்கத்தை மலை உச்சியில், இந்த இமயமலை உச்சியில் இருக்கிற பகுதி அமுக்கத்துக்கு சமப்படுத்தினா அங்கே வர வேண்டிய இது ஆக்சிஜன் பெர்சன்டேஜை காணலாம். தெரியும்? அடுத்த ஸ்லைடில் செய்து காட்டிருக்குது. ஸோ மலை உச்சியில் இது இருக்குதுன்ற எடுப்போம். என்ன இப்போ கடல் மட்டத்தில் இருக்கிற ஆக்சிஜன் பகுதி அமுக்கம் அங்கே இருக்குதுண்டா, மலை உச்சியில் இருக்கிற மொத்த வளிமண்டல அமுக்கம் தந்திருக்கு 33. அப்போ 3.3 டைம்ஸ் 10⁴. அப்போ அங்கே இருக்கிற பார்ஷல் ப்ரெஷர், ஆக்சிஜன் பார்ஷல் ப்ரெஷர், அது வந்து இந்த ஈக்குவேஷனில் திரும்பவும் அதை ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி அதில் 2.117 இங்கே இருக்கிறது. மற்றது டோட்டல் ப்ரெஷர் வந்து மலை உச்சியில் இருக்கிறது. போட்டிங்கன்னா ஆக்சிஜன் பெர்சன்டேஜ் உங்களுக்கு வருது 64.2%. என்ன விளங்குதானே? இவ்வளோ ஆக்சிஜன். அப்போ அந்த ஆன்சர் வந்து இந்த கேள்விக்குரியது. சுவாசிக்க வேண்டிய ஆக்சிஜன் 100% அளவு அவ்வளோவா இருக்கணும். இந்த அளவு ஆக்சிஜனை எடுத்தாரண்டா தான் அவருக்கு இங்கே தரமட்டத்தில் இருந்து சுவாசிக்கிற அளவு ஆக்சிஜன் எடுக்கிற மாதிரி இருக்குமே. இப்போ என்னோட காரணம்ண்டா அது அந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகள் தள்ளி தள்ளி இருக்கிறதால ஒவ்வொரு சுவாசத்துக்கும் அவர் கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிஜன் தான் மூலக்கூறுகள் தான் பாடியில் உள்ளுக்குள்ளே போகுது. என்ன அப்போ கூடுதலான பெர்சன்டேஜ் இருந்ததுண்டா கூடுதலான ஆக்சிஜன் மூலக்கூறுகள் உள்ளெடுக்கப்படும். சரிதானே?
மற்றது மூன்றாவது கேள்விக்கு வறட்சித்தன்மை உருவாக காரணம். சரிதானே? ஸோ ஆக்சிஜன் பற்றாக்குறை என்று சொல்கிறது அதுதான். அந்த ஆக்சிஜன் மூலக்கூறுகள் கொஞ்சம் விலத்தி இருக்கும். அதால் இப்போ ஒவ்வொரு பிரெத்துக்கும் ஒவ்வொரு சுவாசத்துக்கும் அவருக்கு குறைய ஆக்சிஜன் தான் உள்ளுக்குள்ளே போக போகுது. அதே நேரம் நீராவியிற பகுதி அமுக்கமும் பெருமளவில் குறைவடைகிறது. அப்போ அதனால் சுவாச குழாய்களை வறண்டு போகாமல் வைத்திருப்பதற்கு தேவையான ஈரத்தன்மை சுவாசிக்கும் வழியில் இல்லாமல் போகும்போது இப்படியான பிரச்சனைகள் ஏற்படும். சரிதானே? ஸோ அவ்வளோதான். இந்த இப்போ அடுத்ததாக வர கேள்வி இங்கே இருக்குது, வினா 5. இது பார்த்தீங்கன்னா தெரியும், இது கூட அந்த மூலக்கூற்று இயக்க கொள்கை, மற்றது அந்த கதிவர்க்க இடைமூலம், போஸ்ட்மேன் மாறிலி அதோட சம்மந்தப்பட்டு வாரது. அது மொலிகுலர் கினடிக் தியரி என்று சொல்லுவாங்க. அது மற்றது அந்த ரூட் மீன் ஸ்பீடு, அந்த போல்ட்ஸ்மேன்ஸ் கான்ஸ்டன்ட் அதுகளோட சம்மந்தமாக வர கணக்கு தான் இது. இது என்ன சொல்கிறாங்கன்னா, பாதிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஒரு ஹை ஆல்டிடியூட், இப்போ பூமியிலேருந்து நல்ல உயரத்தில் இருக்கிற ஒரு பொருள் உண்டு. இந்த புவியீர்ப்பு விசையை விட்டு வெளியில் வழின்னு சொல்லக்குள்ள ஸ்பேஸுக்கு, அதாவது விண்வெளிக்கு போகிறதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வேகம் இருக்கணும். நானே அந்த வேகம் இப்போ பூமிக்கு ஒரு குறிப்பிட்ட வேகம், அதே மாதிரி ஒவ்வொரு கோள்கள் நட்சத்திரங்கள் அதுகளுக்கு ஒவ்வொரு அந்த வேகங்கள் இருக்கும். அந்த தப்பி செல்றது தான் இந்த எஸ்கேப் வெலாசிட்டி என்று சொல்கிறது. இந்த எஸ்கேப் வெலாசிட்டி ஒவ்வொரு கோளுக்கும் ஒரு கிரகத்துக்கும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். இந்த பூமிக்கு 11.1 km/s இருக்கும்னு சொல்கிறாங்க, தராங்க தரவு. மற்றது இப்போ அப்படி அதொன்று தான் தந்திருக்கு. மற்றது என்னென்னா, இங்கே அந்த ஒரு ஹீலியம் மொலிக்யூல் ஒரு அணு உண்டு, இதை விட்டு அந்த எஸ்கேப் இது பூமியில் அந்த புவியீர்ப்பு விசையை விட்டு வெளியில் போகணுமெண்டா என்ன டெம்பரேச்சர் அதுக்கு இருக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ அதில் எஸ்கேப் வெலாசிட்டி இதுக்கு சமனாக இருக்கணும், அதான் அதில் மீனிங். அப்போ அந்த ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் அது அதில் மொலிக்யூல்ற வெலாசிட்டிக்கு சமனாக இருக்கக்குள்ள அதான் அது வெளியில் போகும் என்ன அந்த புவியீர்ப்பு விசையை விட்டு. ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு அந்த உங்களோட ரிசோர்ஸ் புக்கில் பக்கம் 21 to 26 எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த மூலக்கூறுகள இயக்க சக்தி, கினடிக் தியரி, அந்த மொலிகுலர் கினடிக் தியரி. இப்போ அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் தந்துருக்குது உங்களுக்கு. அந்த சராசரி கதி மீன் ஸ்பீட், இப்படி இந்த ஒரு மூலக்கூறுகள இண்டிவிஜுவல் வெலாசிட்டியை கூட்டி அதை நம்பர் ஆஃப் மொலிகுல்ஸ் எல்லாம் டிவைட் பண்ணுறது தான் உண்மையான சராசரி கதி. அதே மாதிரி கதிர் வர்க்க இடை என்று சொல்கிறாங்க. கதிர் வர்க்க இடைன்றது இந்த இதுதான். அதில் நம்ம எல்லாத்துல ஒவ்வொரு ஸ்பீடையும் இண்டிவிஜுவல் மொலிகுல்ஸில் ஸ்பீடை ஸ்கொயர் பண்ணி அதில் ஆட் பண்ணி மேலே அதை திரும்ப இந்த நம்பர் ஆஃப் மொலிகுல்ஸால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு அது வரும். அப்புறம் அதில் இருந்து தான் உங்களுக்கு அந்த கதிர்வர்க்க இடைமூலம் என்ன ரூட் மீன் ஸ்கொயர் ஸ்பீட் வரும், சி ஸ்கொயர் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சி ஸ்கொயர்ன்றது. சரியா? இப்போ அடுத்த ஸ்லைடில் செய்திருக்கு பாருங்க. இதில் இப்போ முக்கியமானது என்னென்னா, நீங்கள் இப்போ ஈக்குவேஷன்ஸ் இருக்குது. அப்போ அந்த எந்த ஈக்குவேஷனை இந்த ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறதுக்கு பாவிக்கலாமன்றதை நீங்கள் டிசைட் பண்ணணும். அப்போ அதான் அந்த பேஜ் 21 through 26 அந்த இடைப்பட்ட இருக்கிற பேஜஸ் எல்லாம் ரீட் பண்ணிங்களா தான் அந்த கிளியரான ஐடியா வரும். அப்போ அதில் இயக்க சக்தி 2 விதமாக தராங்க. ஒன்று பக்கம் பேஜ் 22 இருக்குது, 12 mv². மற்றது சொல்லப்பட்டது கினடிக் எனர்ஜி நிர்வகையாலையும் அதை டிஃபைன் பண்ணலாம். அதாவது 3/2 k(b)t. இந்த k(b) என்றது தான் அந்த போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் என்ன kb என்று. அப்போ நீங்கள் ரெண்டையும் சமப்படுத்தலாம். என்ன ரெண்டும் கினடிக் எனர்ஜியை தான்
குறிக்குது. ஸோ அது ரெண்டையும் சமப்படுத்தி அதில் வர அதில் டெம்பரேச்சர் தான் உங்களுக்கு கேட்டிருக்குது. அதை நீங்கள் சிங்கிள் அவுட் பண்ணி ஒரு சைடுக்கு எடுத்தீங்கன்னா மற்ற சைடில் வர்றதுகள் அந்த இதில் தெரிஞ்சுன்னா நீங்கள் இந்த டெம்பரேச்சரை காணலாம். அதான் உங்களோட கொஸ்டின் என்ன. ஸோ அதே நேரம் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், கேபியை நீங்கள் கால்குலேட் பண்ணலாம், வி தெரியும், கேபியை கால்குலேட் பண்ணலாம், எம்ஐயும் நீங்கள் கால்குலேட் பண்ணலாம் உங்களோட அந்த மொலிகுலர் மேஸ் அதுகளை எடுத்து. இப்போ அதுதான் செய்தாட்டுருக்கு. முதல்ல கேபியை எடுக்கிறாங்க. கேபி வந்து கே சப் பி, அது வந்து ஆர்ஓவை என் சப் ஏ, ரைட், ஆர்ஓவை என்ஏ. ஸோ ஆர்ன்றது அந்த உங்களோட கேஸ் கான்ஸ்டன்ட், கீழே இருக்கிறது அந்த அவகாத்ரோ நம்பர்ன்னு. ஸோ அது ரெண்டையும் இந்த ஈக்குவேஷனும் உங்களோட அந்த பேஜஸ் ஒன்றில் காட்டியிருக்கிறாங்க, தெரியும். அப்போ ரெண்டையும் டிவைட் பண்ணிங்கன்னா அது கேபி வந்து 1.381 டைம்ஸ் 10⁻⁻23 ஜூல் per கெல்வின் வருது, சரிதானே. அப்போ கேபி எங்களுக்கு தெரியும், வி ஆல்ரெடி எங்களுக்கு தெரியும், அந்த எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஈக்குவலாக இருக்கும். மற்றது எம் தான் காணணும் என்ன. எம் காண்றதுக்கு தான் இப்போ அடுத்த ஸ்லைடில் செய்து காட்டியிருக்குது. அது எம் வந்து உண்மையில் என்னென்னு சொல்லுங்க, அது அந்த ஹீலியம் அணோட திணிவு என்ன. ஸோ அந்த ஹீலியம் அணோட திணிவு என்று சொல்லக்குள்ள நீங்கள் இதிலிருந்து பீரியோடிக் டேபிள்ல இருந்து அதில் மோலா மேஸை காணலாம். ஸோ மோலா மேஸை கண்டிங்கன்னா அதை அவகாத்ரோ நம்பரால் டிவைட் பண்ணால் உங்களுக்கு அதில் இது வரும் என்ன, அந்த அணோட திணிவு, ஹீலியம் அணோட திணிவு. இப்போ ஹீலியம் அணோட மோலா மேஸ் மூலர் திணிவு இங்கே இருக்கு மேலே 4.003 டைம்ஸ் 10⁻⁻3, கீழே அவகாத்ரோ நம்பர் அதில் டிவைட் பண்ணி எடுத்தீங்கன்னா 6.647 டைம்ஸ் 10⁻⁻27 கிலோகிராம்ஸில் வரும். இப்போ கிலோகிராம்ஸ் இப்போ இந்த இப்போ மோல்ன்றது ரெண்டும் கேன்சல் அவுட் பண்ணிச்சேன்டா ஆன்சர் வந்து கிலோகிராம்ஸில் வரும், சரிதானே. அப்போ எம்மும் கண்டுட்டோம் என்ன. அந்த ஈக்குவேஷனில் வர எல்லா குவான்டிட்டிஸும் இப்போ உங்களுக்கு தெரியும். எம் தெரியும், வி தெரியும், கேபி தெரியும். இப்போ எல்லாத்தையும் கொண்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிடியூட் பண்ணிங்கன்னா டெம்பரேச்சர் காணலாம். அதான் நீங்கள் செய்திருக்குது, சரிதானே. எம் வந்து இப்போ இங்கே காண்டிருக்கிற எம் டைம்ஸ் வி வந்து எஸ்கேப் வெலாசிட்டி 11.1 கிலோமீட்டர் அது வந்துருக்குறாங்க. ஸோ அதை நீங்கள் 1000ஆல் மல்டிப்ளை பண்ணணும் மீட்டர் பர் செகண்ட் எடுக்கிறதுக்கு. இப்போ அதில் ஸ்கொயர் வி ஸ்கொயர் தானே. இப்போ அதில் ஸ்கொயர் டிவைடட் பை 3 டைம்ஸ் இந்த கேபி போல்ட்ஸ்மேன் கான்ஸ்டன்ட் கண்டனாங்க தானே முந்தினதில் இருக்கிறது. ஸோ அதை கொண்டு இதில் பிரதியீடு செய்கிறது, சரிதானே. செய்தால் உங்களுக்கு டெம்பரேச்சர் 1.2 டைம்ஸ் 10⁻⁴ கெல்வின் வரும் என்ன. ஸோ இதுதான் அதுக்குரிய ஆன்சர்.